அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் 29வது இதனை கண்டுபிடித்திருக்கிறோம். எங்களுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி அது ஏற்படக்கூடிய சிறு பாவங்களால் மனம் மன்னிக்கப்பட ஒரு துவா செய்கிறேன். இந்த ரமலானில் நாம் எந்த நோக்கத்தை முன்வைத்து நம்முடைய அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ அத்தனை அமல்களும் நாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும் என்று துவா கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். கணிதத்துக்குரியவர்களே, நாளை தெரியல 50% தான் இருக்குது. இன்ஷால்லா நாளைக்கு ஈவினிங் போய் தான் தெரியும், போய் பார்த்துட்டு தான் தெரியும். நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால அல்லது திங்கட்கிழமை இருக்கிறதுனால இருக்கிறது. இந்த அது டவுட்டான நாள் இருக்கிறதால நாளைக்கு இன்றையோடு நம்ம இரவு தொழுகை முடிச்சுக்கிறோம். வாய்ப்பு உங்களுக்கு இன்ஷா அல்லா அப்படி இரவு தொழுகை நாளைக்கு இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு இரவு வந்து எங்கே வாய்ப்பு இருக்குதோ அந்த இன்ஷா தொழுகிறேன். ஏன்னா அல்லா ஏற்றத்தோட இருக்கிறான். நம்ம நிர்பந்தத்தில் தான் இது வந்து நாளை வந்து வைக்கல. சரிங்களா? அடுத்ததாக இரவு சில சகோதரர்கள் சொன்னாங்க, என்னங்க 27 மட்டும் சமோசா கொடுக்குறீங்க, 29 மட்டும் சமோசா கொடுக்குறீங்க, 28க்கு ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி சில சகோதரர்கள் கேள்வி வச்சாங்க. அப்போ நீங்கள் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு தான் நீங்களா கணக்கு பண்ணுறீங்களா, அன்னைக்கு தான் ஸ்பெஷலாக கவனிப்பீங்களான்னு சொல்லி அந்த எண்ணம் இந்த ஜமாத்துக்கு இல்லை. இது இந்த ஜமாத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு தவுல் ஜமாத்தை பொறுத்த குர்ஆன் சுன்னாவை முழுக்க தான் அதை ஏற்றுக்கொண்டு அமல்படுத்தக்கூடிய ஒரு ஜமாத்தாக இருக்குது. சரிங்களா? அது எந்த சமரசமும் இல்லை. இது வந்து மார்க்கத்துக்கு தவறு இல்லை. சில சகோதரர்கள் கேட்குறாங்க, அது மட்டும் ஸ்பெஷல் 27 ஸ்பெஷல் விஷயம். எங்களுக்கு இந்த 10 நாளும் ஸ்பெஷல் தான், ரமலான் முழுக்க ஸ்பெஷல் தான். இந்த 10 நாள் நமக்கு லைலத்துல் கத்ர் இந்த இரவுகள் 10 நாள் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டதால் இந்த ஜமாத் முழுக்க பல சிரமங்களை ஏற்றுக்கொண்டு இந்த அமலை செய்ய வேண்டும் என்று 10 நாள் ஏற்பாடு பண்றோம். நம்ம இங்க 27 மட்டும் வச்சிருந்தா அந்த கேள்வி ரைட்டு, 29 மட்டும் வச்சிருந்தா அந்த கேள்வி ரைட்டு. நமக்கு அந்த நோக்கம் இல்லை. தரக்கூடிய அடுத்த தடவை தரக்கூடிய சகோதரர்கள் இந்த 28 விட்டுறாதீங்க. சமோசா 29 இருக்கீங்கள, சமோசாவை 28 இருக்கிற சகோதரர்களே, அந்த சகோதரர்கள் இந்த இது இப்படி கேள்வி வந்துக்கூடாதுன்னு சொன்னா அந்த 29 தரக்கூடிய சகோதரர் 22 கொடுக்கலாமே, 24 கொடுக்கலாமே, 25 கொடுக்கலாமே, 21 கொடுக்கலாமே. சரிங்களா? ஆனா உங்களுடைய அமல்களே அல்லாஹ் அது நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்குவான். இருந்தாலும் ஒரு கேள்வி வருதால 29 தருது, 22 நன்மையாக தான் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? உங்கள் எந்த தர்மங்களையும் அல்லாஹ் தாரா செய்வதற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறான். அடுத்ததான் கணேசனுக்குரிய அல்லாஹ் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் பெருநாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்குது என்றால் நம்ம சரியா வந்து 6:20க்கு வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகை திடல் தொழுகை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த வழிப்படி பெருநாள் தொழுகை திடலில் தான் தொழ வேண்டும் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி விட்டு சென்றார்கள். அது சுன்னத்து. அந்த சுன்னத்தை அமல்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் நாம் அந்த திடல் இருக்கு பாருங்க, வழக்கமா தொழுவதில்லை, அந்த திடல்ல இன்ஷா அல்லாஹ் திடல் தொழுகை நடைபெறும். வரக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து இளமையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் சொன்னாங்கல்ல, இளைஞர்கள் தான் இன்னைக்கு வலிமை கம்மியா இருக்கிறாங்க, முதுமை இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அந்த முதுமையா இருக்கிறவங்களும் ஃபேமிலியா வரவங்க மட்டும் பாருங்க வாங்க. அல்லாஹ்வுக்காக இந்த இளமையா இருக்கிற சகோதரர்கள் என்னால வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி வர முடியும்னு நினைக்கிற சகோதரர்கள், ரோட்டுக்கு ஆப்போசிட் ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் பார்க்கிங் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் முந்தி வந்துருக்கு. 5 நிமிஷம் முந்தி வந்து அந்த பார்க்கிங்ல கொண்டு வரலாம். பின்னுக்கு ஒரு பார்க்கிங் இருக்கு, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானின் தொழுகைக்காக எப்படி வர வேண்டும், அந்த பெருநாள் எப்படி வர வேண்டும் என்று தன்னுடைய வழிமுறையை காட்டியிருக்கிறார்கள். நாம் இந்த வழிமுறையை ஒவ்வொன்றாக ரசித்து ருசித்து இந்த சுற்றத்தை அனுபவிக்க வேண்டும். ரமலானில் எப்படி நோன்பு வைக்கின்றோமோ, எப்படி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இபாதத்தை காட்டி கொடுத்தார்களோ அதன் அடிப்படை இந்த பெருநாள் தொழுகையும் அந்த வழியை நாம் செய்ய வேண்டும். பெருநாள் தொழுகை வழிமுறை சகோதரர்கள் முன்பே ஏதாவது உணவு கண்டத்தில் என்ன உணவு இருக்கிற பிஸ்கட் இருந்தாலும் சரி, ரமலான் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக அந்த பிஸ்கட் இருந்தாலும் சாப்பிட்டு வரலாம். ஹஜ் பெருநாள் அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியும், ஹஜ் பெருநாள் தொழுகை மேலே தான் சாப்பிடணும். சரிங்களா? நம்மளை இங்கே காப்பீட்டி எல்லாம் வழக்கமா ஏற்பாடு பண்ணுவோம். வரக்கூடிய சகோதரர்கள் அந்த சுண்ணாவின் அடிப்படையில் 2 பேர்ச்சம்பழமாவது சாப்பிடுவாங்க. அடுத்ததாக வரக்கூடிய வழி ஒன்று இருக்குல்லவா, வரக்கூடிய வழி ஒன்று செல்லக்கூடிய வழி ஒன்றாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுப்பார்கள். 40 தான் வரணும், வேற வழியில் சொன்னா அதுல போங்க நிர்பந்தம். அதுக்காக மறுபடியும் போட்டு 30 போட்டு 50 போட்டு வரவானா என்ன? அது
வரக்கூடிய சகோதரர் ஒரு வழி காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வழியில வந்து அந்த வழி போகணும். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நம்ம அமல்படுத்துவோம். அதுதான் அப்படி ஒரு சந்தோஷத்தோட அந்த பரிபூர்ணமான ரமலானை சொல்லப்பட்ட தொழில் கொண்டு போகும். சரிங்களா? வரும் பொழுது திடலுக்கு வரக்கூடிய சகோதரர் வந்தவங்க சில சகோதரர்கள் தொழு ஆரம்பிக்கிறாங்க. முன்பின் சுண்ணத்துகள் இது இல்லை. ரமலான் தொழுகையே அந்த பெருநா தொழுகையில் முன்பின் சுண்ணத்துகள் எதுவும் இல்லை. வாங்க இல்லை, காலத்தும் இல்லை, முன்பின் சுண்ணத்துகள் இல்லை. வரக்கூடிய சகோதரர்கள் தொழுறாங்க. அப்படி இல்லாம வந்த சகோதரர்கள் எங்கெங்க நிக்காம, சைட்ல நிக்காம, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம, எந்த நோக்கத்துக்கு திடலுக்கு வந்தோமோ வந்து முன்வரிசையில் அந்த திடலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை துதிப்பாடியவர்களாக, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரசித்தவர்களாக அந்த தியானத்தில் தன்னுடைய அந்த இபாதத்தை தக்பீரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சத்தம் போட்டு சொல்வதல்ல, தன் மனதிலே அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பிப்பாங்க. 6:20 சரியாக தொழுகை ஆரம்பிப்பார்கள். அப்ப 6:20 ஆரம்பிச்சா 6:30